எல்லாருக்கும் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். நம்ம மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்கள பத்தி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கோவில் நடந்த ஒரு விஷயம். வியாபாரிகள்லாம் அழைச்சி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறாங்க. அதுல அன்னபூர்ணா உரிமையாளர் வந்து பேசுறாரு. ரொம்ப ஒரு கொங்கு தமிழ்ல அழகா அவர் குறைகளை எல்லாம் அழகா சுட்டி காட்டுறாரு. இது அங்க எதுவும் பிரச்சனையா ஒரு சர்ச்சையோ பெருசா ஏற்பட்ட மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு பிறகு அவரை கூட்டி வந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றாங்க, இல்ல மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது சரியா நமக்கு தெரியல. அதை பத்தி அதே கட்சியில பிஜேபி கட்சியில இருக்கிற அண்ணன் அமிர்தலிங்க அவர்கிட்டயே கேட்போமே. அண்ணன் வணக்கம். பட்டுராம் பற்ற நேயர்களுக்கு வணக்கம். நீங்க சொல்றது அத்தனையும் பொய். இப்ப சமூக வலைதளம் இப்படி பரவிட்டு இருக்கு, பொய்ன்ட்டீங்க. இருக்கட்டு. அதாவது எங்களுக்கு எதிரா பரப்புறவங்க அப்படித்தான் பரப்புவாங்க. அவர் பேசுனது தவறுன்னு உணர்ந்து அவரே போன் பண்ணி கேட்டு நான் தப்பா அந்த இடத்துல நான் தவறா பேசுனது தப்புதான், நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவரா முன் வந்து அவரா நடந்துகிட்டாரு. ஆமா, இதுதான் உண்மை. அவரை நிர்பந்தப்படுத்தி யாரும் சமூக வலைதளங்கள்ல வந்து அப்படி பேசுறாங்க. ஆமா சார், சமூக வலைதளம்னா எதிராளி எங்க ஏதாவது கிடைக்குமான்னு தானே பாக்குறான். உங்களுக்கு தூக்கி அடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். இது கிடைச்ச உடனே ஒரு அதிபர், ஒரு தொழில் அதிபர் கிடைச்ச உடனே பல பேர் எதிராளிகள் பரப்பப்பட்ட மாதிரி சொல்லல, அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பரப்பப்பட்டு ஏதோ உட்கட்சி விரிசல் இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் சும்மா போய் அப்படிங்களா? அவரா வந்து மனம் வந்து அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, அந்த இடத்துல நாம இவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்க கூடாது. ஆமா, நான் என்ன சொன்னேன், ஜிஎஸ்டின்றீங்களா சார், ஜிஎஸ்டியை வந்து மத்திய சர்க்காரா போடுது. அந்த அம்மா எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அதுல எல்லா மாநில பிரதிநிதிகளும் உட்கார்ந்து இதை வந்து இது போட்டிருக்கோம் வாங்கியிருக்கோம்னு அதை எல்லா மாநில பிரதிநிதிகளும் உட்கார வச்சு ஒப்புதல் வாங்கி தான் அதை பாஸ் பண்றாங்க. அப்போ அங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே ஏன் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில இந்த உணவுப் பொருட்களுக்கு தயவு செய்து நீங்க ஜிஎஸ்டி போடாதுங்கன்னு ஏன் சொல்லல? அந்த கமிட்டில நடந்த விஷயம் அந்த கமிட்டில சொல்லணும் இல்ல சார். இது வந்து மத்திய அரசு அறிவுறுத்தல் நடந்ததா நீங்க நினைக்கலையா? மத்திய அரசின் அறிவுறுத்தல்ல தான் இந்த கமிட்டி செயல்பட்டதா உங்களுக்கு தெரியலையா? அப்படிலாம் கிடையாது. அதுக்குத்தான் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பிரதிநிதிகளை வைக்கிறாங்க. இந்த இப்போ திமுக வந்து மத்திய அரசு ஆதரவாளர் இருக்கலாம், எதிரி கேரளக்காரங்க மத்திய அரசு ஆதரவு வரக்கலன்னா, ஆந்திரா அப்படியா, இன்னைக்கு கர்நாடகா அப்படியா, இப்படி எல்லாம் நிறைய மாநிலம் எதிரெதிர. அப்ப இவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க செய்யறாங்க. அப்போ அவங்க சொல்லல, தயவு செய்து உணவுப் பொருட்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போடக்கூடாது, வேற எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன போடுவீங்களோ அது பெர்சன்டேஜ் குறைச்சி போடணும், இதுக்கு நாங்கள் ஒப்புதல். எல்லாரும் ஒற்றுமையா பேசினா மட்டும்தானே சார் ஒரு முடிவு கொண்டு வர முடியும். சரி சார், இது ஒரு நீண்ட விவாதம், நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப அவங்க மிரட்டப்பட்டாரா இல்ல உண்மையிலேயே அவர் மன்னிப்பு கேட்டாரா? யாரையும் மிரட்டல சார், அது அவரா முன் வந்து பண்ணது. அது இவங்க ஜோடிக்கிறாங்க. சரி, இந்த கருத்தை கேட்டு நம்ம நிதியமைச்சர் ஏதாவது செய்வாரா? நம்ம அப்படி வருவோமே, என்ன செய்யணும்? அதான் இந்த பண்ணுக்கு இது இல்ல, ஜிஎஸ்டி இல்ல சார், இது அவங்க முடிவு பண்றது இல்ல சார். இதுதான் நீங்க அவங்களா இது தீர்மானம் போட்டு எடுக்கிறது இல்ல. திருப்பி இந்த கவுன்சில் கூடணும். இந்த கவுன்சில் கூடும் போது அந்த கவுன்சில் அவங்க சொல்லணும், இதுக்கு வேண்டாம் இதுக்கு வேண்டாம். இதை யாரு சொல்லணும்? பெருவாரியா சொல்லணும். போண்டா பத்தி தின்னுட்டு வெளியில போயிட்டீங்கன்னா அது நடக்காது. மக்கள் பிரதிநிதியா போய் உட்காரவும், மக்கள் நலனுக்காக போய் உட்காரணும், சுயநலத்துக்கு உட்காரக்கூடாது. இப்ப போயிருந்தாங்களா 40 பேர் பார்லிமெண்ட்ல? அப்படி சொல்லாதீங்க. பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், 40 பேருக்கும் சொல்றேன் சார். சொல்லுங்க. நீங்க ஜிஎஸ்டி நீ பல முனை வரியை போட்டு மக்கள்கிட்ட வசூலிக்கிறீங்க இல்லையா? அப்ப இந்த எதிர்க்கட்சி தானே அதை கேட்கணும். நீங்க பல முனையில ஏழை பணக்காரன் வித்தியாசம் எல்லாமே எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி வசூல் பண்றீங்க, இருங்க வசூல் பண்றீங்க. அப்ப வருவாய் உச்சவரமா நீங்க ஏத்தணும், ஏத்தி கொடுங்கன்னு பேசணும்ல சார். ஏன் பேசல? இல்ல பேசுவாங்க. என்ன பேசல? ஜிஎஸ்டி இவ்வளவு போடுறதுன்றதோட கடந்து போயாச்சு. ஆனா ஜிஎஸ்டில இங்க வசூலிக்க தமிழ்நாட்டுல இருந்து வசூலிக்க போற பணத்தை திருப்பி கொடுக்கறதே சிக்கலா இருக்குன்னு நிறைய பேர் அதெல்லாம் சார் டிவைடிங் கரெக்டா பண்றாங்க. இல்ல உங்களுக்கு இங்க கேளுங்க சார், 10 ரூபாயில 5 ரூபா உனக்கு 5 ரூபா எனக்குன்னு முடிச்சாச்சு. அது தானாவே போயிடுது, மொத்தமும் போறதில்லை. எவ்வளவு வந்திருக்கோ அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு. இந்த பாதியில ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நிதி கொடுக்குறாங்க. அதையும் எந்த ஸ்டேட் நிதி எவ்வளவு வந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க. அதையும் அந்த அம்மா விவரமா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து % ரிட்டர்ன் வருது. நம்ம வந்து 100 ரூபா கொடுத்தோம்னா
29 ரூபா நமக்கு சார் நீங்க கேட்கிற 100 ரூபாய் திருப்பி கொடுன்னு கேட்டா 100 ரூபாய் இருங்க சார், மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுமா? இல்ல சார், நீங்க பெருவாரியான நீங்க வரிகளை வசூலிச்சுட்டு போறீங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்கள் மக்கள் நல பணிக்கு இது ஒன்றும் குறுநில அரசு கிடையாது. இது மக்கள் அரசு, மக்கள் அரசு, பெரிய மக்கள் அரசு, இந்திய தேச அரசு. இப்போ லடாக்ல ராணுவத்துக்கு செலவு பண்றது யார் பண்ணுவா? மாநில அரசா பண்ணும்? இல்ல மத்திய அரசு தான், மத்திய அரசு தான் செய்யணும். மத்திய அரசுக்கு ஃபண்ட் இருந்தா தானே எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்போ அந்த பாதி வசூல்லையே திருப்பி பாதி அந்தந்த ஸ்டேட்டுகளுக்கு கொடுத்துட்டு மிச்சத்துல தான் நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்குறாங்க. ரோடு போடுறது, அது போடுறது, இது போடுறது, எவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல அதை பாருங்க சார். இருக்கு, நாங்க அதெல்லாம் குறைச்சி சொல்லல. இருந்தாலும் மாநில தேவைகள் ஒண்ணு இருக்குல்ல, மாநில தேவைகளுக்கு கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து மற்ற வேலைகளை அதுதான் இங்க குற்றம் வைக்கிறாங்க. எதிர்கட்சிகளா இருக்கிற மாநிலத்துக்கு மட்டும் வஞ்சகம் பண்றாங்க, நிதிய கொடுக்கறதா சொல்லி இழுத்தடிக்கிறாங்க, மிக குறைவா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பல எல்லா எதிர்கட்சிகளுமே அதை பதிவு பண்றாங்க. அது ஒண்ணு சொல்லட்டுமா? ஏன் அந்த பாரபட்சம்? இருங்க சார், பாரபட்சம் ஒண்ணும் கிடையாது. எடப்பாடி அரசு இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எதிர்கட்சி அரசியல் செய்கிறது அப்படின்னு எடப்பாடி ஒரு இதுக்கு சொல்லும் போது ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுனாரு. இது எதிர்கட்சிகளுக்கு நீங்க என்ன செய்தாலும் அதுல குற்றம் குறை சொல்லிக்கிட்டு அது இது பண்றது உங்களுடைய வழக்கம். அதை நாங்க அதெல்லாம் பெருசா எடுக்கல. நீங்க என்ன வேணாலும் தாண்டி பொதுமக்களோட கருத்தாவும் இருக்குல்ல, நீங்க என்ன வேணாலும் கொக்கறீங்க. நாங்க எங்க வேலையில தெளிவா இருக்கிறோம். நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய எதிர்காலம், மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய பாதுகாப்பு, நல்லது, இதுதான் எங்களுக்கு. சூப்பர். இப்ப அன்னபூர்ணா உரிமையாளர் கேட்ட அந்த கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்வாரா? அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு சார்? இது நிர்மலா அம்மாவால தனியா செய்ய முடியாது. மீண்டும் ஜிஎஸ்டி கவுன்சில் வரும்போது இதை கூட்டுறது குறைக்கிறது கவுன்சில் தான் முடிவு பண்ண முடியும். அப்ப இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்றீங்க? அவங்களால ஒண்ணும் பண்ண, அவங்க தெளிவா சொல்றாங்களே சார், அதை கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் போடையில, மத்திய அரசு போடையில, கவுன்சில் நீ கூட்டி கவுன்சில் எடுக்கிற முடிவு தான் இது. அப்போ கவுன்சில்ல உட்கார்ந்து கீழ் தானே சார் வரும். எல்லா பிரதிநிதிகளும் உட்கார்ந்துட்டு சைலண்டா உட்கார்ந்து எந்திரிச்சு வெளியில நீங்க சார் ஒண்ணு தெரியுமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி எப்படி தெரியுமா? ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போடும், அப்புறம் எதிர்ப்பு வந்துடுறோம், ஆமா ஆமா அது வேண்டான்னு குதிக்கும். இது ஜல்லிக்கட்டுக்கு கையெழுத்து போடும், அப்புறம் ஆமா ஆமா அது வேண்டாம் வேண்டாம் அதை இது பண்ணிடலாம் அப்படின்னும், அப்புறம் ஸ்டெர்லைட்டுக்கு கையெழுத்து போடும், அப்புறம் வேண்டாம் வேண்டாம். இது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சிகளுக்கு இது வழக்கமான ஒரு அரசியல். ஏன்னா அவங்களுக்கு இப்போ மத்திய அரசு இதை கொண்டு இவ்வளவு பண்ணிட்டு மத்திய அரசு நல்லா பண்ணிருச்சுன்ற பேரை நீங்க வெளியில காமிச்சீங்கன்னா, என்ன தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை நம்ப மாட்டான். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு தெரியாது, இது நிறைய பேருக்கு இப்ப மறந்துருப்பீங்க. ராஜீவ்காந்தி இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டாது, பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு வந்தாரு. அப்ப இதே கலைஞர் என்ன பண்ணா எழுத்தாரு. எந்த எழுத்தாருன்னு கேட்டா, அவர் முரசொலியில படம் போட்டு கட்டம் போட்டு படம் போட்டு ஆட் பண்ணி விளக்கமே எழுதியிருந்தாரு. மத்திய அரசு என்பது ராஜ கோபுரமாக இருக்கலாம், அந்த ராஜ கோபுரத்தை தாங்கி நிற்பது மாநில அரசு. அதனால மத்திய அரசு எதையும் நேரடியா மாநில அரசுக்கு தான் தர வேண்டுமே தவிர நீங்கள் நேரடியா ஒவ்வொரு கிராமங்கள்லயுமே கொடுக்க முடியாதுன்னா. அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய தாலுகா, அந்த தாலுகாவுக்குள்ளேயே ஊராட்சிக்குள்ள எத்தனை கிராமம் இருக்கு, ஒரு கிராமத்துல எத்தனை விவசாயி இருக்கிறான், இதுல உதவி பெறக்கூடிய தகுதி உள்ள விவசாயி எத்தனை பேர் இருக்கிறான். இப்ப அந்த ஊர்ல ஒரு 10 பேர் இருக்கிறான், அவனுக்கு ஒரு உதவி கொடுக்கணும்னா மத்திய அரசு நேரடியா வங்கி கணக்கில் செலுத்திடும். இதுதான் இந்த திட்டம். அந்த திட்டத்தை நேரடியாக மாநில அரசுகள். ஆமா, அன்னைக்கு கருணாநிதி என்ன பண்ணாரு, எல்லா மாநில எதிர்கட்சி தலைவரை கூட்டு இந்த ஒரு மசோதா பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது இதை ஆதரிக்காதுங்க, மத்திய அரசோட நேரடி பறிவு ஒவ்வொரு குக்கிராம் மீதும் கடைசி மக்கள் மீது விழுந்ததுன்னா அங்க உனக்கு எனக்கு வேலை இல்லாம போயிடும். அதனால இந்த மசோதா தோல்வி அடையணும்னு 87 தோல்வி அடைய வச்சாங்க. ஆமா, தோல்வி அடைய வச்சாங்க. கேளுங்க, அப்போ ராஜீவ்காந்தி என்ன சொன்னாருன்னா, இந்த மசோதா இன்னைக்கு தோற்றிருக்கலாம், ஆனா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் போது இந்த மசோதாவுக்கு நான் பெருவாரியான வாக்கு பெற்று நாங்கள் பெருவாரியா வந்தா இந்த மசோதாவை நான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க அவரை வாழ விட்டாங்களா? சரி,
அது முடிஞ்சு போச்சு. சரி சரி, அந்த சட்டங்கள் வந்து மக்கள் ஏழைகள் அந்த திட்டங்களை தான் இப்போ மோடி ஐயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த பஞ்சாயத்து வந்தது போனது எல்லாம் வங்கி கணக்கு அது இதுன்னு கொண்டு வர்றதெல்லாம் இது ஆல்ரெடி காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்து நல்ல திட்டங்கள் தான். அது அந்த எதிர்கட்சிகள்லாம் செயல்படுத்த முடியாம இருந்தாங்க, செயல்படுத்த முடியாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா மெஜாரிட்டியா இருந்ததுனால எல்லாத்தையும் பாஸ் பண்ணி எல்லாத்தையும் வங்கி கணக்குல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இல்லைன்னா இவங்கள்ட்ட காசு கொடுத்து இவங்க தொங்கிட்டு கிடக்கணும். அதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விவாதமே நடத்தாம சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க சொல்லி இவங்க குற்றச்சாட்டு. சமீபத்துல வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பார்த்தா ஒரு தமுக்கு அடிச்சு சொல்றான், ரோடே போடல பில்லு வாங்கிட்டு போயிட்டாங்க, மக்களே இப்ப கேளுங்க பாருங்க தமுக்கு. இதை விட கேவலம் என்ன சார் இருக்குது? போங்க சார். இது ஒவ்வொரு பல இடங்கள்ல சார் நிறைய இடங்கள்ல ரோடே போடாம பில்லு பாஸ் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு நேரத்துல சார் இது ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியாரை இதை பதிவு பண்ணி இருக்கிறாரு ஒரு மேடைகள்ல. அப்பையில இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் நீங்க கண்காணிச்சாதான் உங்க அரசு நல்ல அரசுன்னு சொல்ல முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்த போச்சுன்னா மொத்தமா அரசு மேலதான் குற்றம் சொல்லுவான். ஆமா, இப்ப அதனால இப்ப அமைச்சர் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்ப ஜிஎஸ்டில கோரிக்கை வச்சா கூட நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஏதாவது பண்ண. கவுன்சில் முடிவுல தான் அவங்க சிஜி ஏத்துறது இறக்குறது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுது. அதனால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, என்ன அந்த அமைப்பு வேற மத்திய அரசு கீழ அது வந்தாலும் ஆமா எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்ல. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு வச்சிருக்காங்க சார், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க. எல்லாமே இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றது மத்திய அமைச்சர் பண்ணிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில பேசுறாங்க. எந்த அமைப்புகள் இருந்தாலும் இப்ப வந்து நம்ம இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், நம்ம அமலாக்கத்துறையா இருக்கட்டும், எல்லாம் தனி அமைப்புகளா இருந்தாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்றது, அதை ஆக்கிரமிக்கிறது மத்திய அரசுங்கிற குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும், அங்க யாருடைய ஆதரவு தேவைப்படுது? எம்பிக்களோட ஆதரவு தேவைப்படுது. எம்பிக்கள் ஆதரவு. நான் ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஒரு மொத்த இந்தியாவுடைய பிரதிநிதிகளை உட்கார்ந்து தீர்மானம் பண்ணி தான் அது வருது. இப்போ பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டு அது சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருவாங்க. அந்த சட்டம் பாஸ் ஆகி போச்சுன்னா யாரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடும். ஜனாதிபதி மாதிரி ஒப்புதல் பெற்று சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டுன்னா அது வந்து பாஸ் ஆகிடும். இப்ப அதே சட்டத்தை திரும்ப வாபஸ் பெறணும், இது பண்ணணும்னா நேரடியாக போய் வாபஸ் பெற வைக்க முடியாது. இதே பார்லிமெண்ட் எல்லாம் கூடி அந்த சட்டத்தை வாபஸ் வரணும், ஒப்புதல் வாங்கணும். இது வந்து அரசியல் அமைப்பு இல்ல, இந்த அமைப்பு தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குன்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு இந்த உறுப்பினர்களால் எல்லாம் வந்து ஓகே பண்றதுதான் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. இதுல இந்த உறுப்பினர்கள்லாம் இதெல்லாம் நீங்க குறைக்கணும், இதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த உறுப்பினர் ஒட்டுமொத்தமா மெஜாரிட்டியா சொன்னா மட்டும்தான் அவங்க அதையெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். சொல்ற கருத்தை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் மத்திய அரசு நினைத்தால் இதை வந்து குறைக்கலாம் என்கிற பொதுக்களோட கருத்தாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து இந்த விலைக்கு இந்த உணவு ஏற்றங்களை அண்ணனே சொன்னது மாதிரி உணவு விஷயங்களுக்கான ஜிஎஸ்டி குறைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அடிப்படை மக்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க கோரிக்கை வைக்கிறோம். மற்றும் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.